Hello friends, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா இன்னைக்கு வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட் அப்படினு சொல்லக்கூடியல நிறைய எக்யூப்மென்ட்ஸ் வந்து வெளிய மார்க்கெட்ல வந்து இருக்கு. சோ அதுல ஒரு எக்யூப்மென்ட்ஸ் அப்படின்றது தான் வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த மல்டிமீட்டர் அப்படினு சொல்றது. சோ இந்த மல்டிமீட்டர் அப்படினு சொல்லி பாக்கும்போது உங்களுக்கு இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல நிறைய கேட்டகரி நிறைய டைப்ஸ்ல இருக்கு. சரிங்களா? சோ அப்ப நிறைய டைப்ஸ் அப்படினா என்னென்னலாம் இருக்கும் அப்படி பாத்தீங்க அப்படினா இன்னைக்கு ஒரு மல்டிமீட்டர் நார்மல் மல்டிமீட்டர் நான் வந்து வாங்குறேன் அப்படினா அது வந்து ஒரு 150 ரூபீஸ்ல உங்களுக்கு வந்து மல்டிமீட்டர் அப்படின்றது இருக்கும். இப்போ இந்த மல்டிமீட்டர் பாத்தீங்க அப்படினா நான் சொன்ன அதே அந்த ரேஞ்ச் தான் 150 ரூபீஸ் தான். சோ அப்ப இது பாத்தீங்க அப்படினா ஒரு 400 ரூபீஸ்ல வரக்கூடிய ஒரு மல்டிமீட்டர். சோ அப்ப இந்த மாதிரி ஒரு 150 to 1000 ரூபீஸ்க்குள்ள உங்களுக்கு இன்னைக்கு மல்டிமீட்டர் அப்படின்றது வேரியஸ் ரேட்ஸ்ல உங்களுக்கு வந்து கிடைக்குது. சோ அப்ப ஒவ்வொன்றுக்கும் டிஃபரன்ஸ்ன்றது வந்து கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? சோ அப்ப அந்த மாதிரியான டிஃபரன்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க அப்படின்னா இப்போ இந்த மல்டிமீட்டர் பொறுத்த வரைக்கும் இதுல வந்து ஸ்டாண்ட் அப்படின்றது கிடையாது. சோ இதுல வந்து ஒரு எல்இடி லைட்ஸ் அப்படின்றது கிடையாது. சோ அது போக எனக்கு இதோட அக்யூரேசி அப்படின்னு சொல்லும்போது அந்த அக்யூரேசி வேல்யூ வந்து ஓரளவுக்கு எனக்கு கிளியரா வந்து கிடைக்காது. பட் என்னோட வேலைக்கு இது வந்து ஓகே அப்படின்னா நான் வந்து இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மல்டிமீட்டரும் ஒவ்வொரு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரியான டைப்ஸில் உங்களுக்கு வந்து வரும். இப்போ இதே மாதிரி இன்னொரு மல்டிமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே வந்து ஒரு மல்டிமீட்டரில் கெப்பாசிட்டர் அப்படின்ற ஒரு பொருளை வந்து செக் பண்ணுறது வந்து லோ ரேட் மல்டிமீட்டரில் இருக்காது. சரிங்களா? ஸோ இப்போ அந்த கெப்பாசிட்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் கையில் வச்சிருக்க எலக்ட்ரானிக் டிவைஸ் பேர் தான் வந்து இந்த கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கெப்பாசிட்டருடைய வேல்யூ வந்து நான் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா இந்த நார்மல் மல்டிமீட்டரை என்னால் வந்து செக் பண்ண முடியாது. அபவ் 600 ரேஞ்சுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு மல்டிமீட்டர் நான் வந்து வாங்குறேன் அப்படின்னா அப்போ அதில் எனக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரியான வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மல்டிமீட்டர் தான் வந்து மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ நான் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருளையோ இல்லை ஒரு எலக்ட்ரிக்கல் பொருளையோ நான் வந்து வேல்யூஸ் வந்து நான் வந்து செக் பண்ணும்போது எனக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூ அப்படின்றது வந்து அக்யூரேட்டாக வந்து அந்த ரேட்டுக்கு பொறுத்து தான் வந்து எனக்கு அந்த வேல்யூஸ் வந்து அக்யூரேட்டாக வந்து காட்டும். இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ரெசிஸ்டர் நான் வந்து செக் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து ஒரு 10 கிலோ ஓம் ரெசிஸ்டர் அப்படின்னா எனக்கு அது நியர்லி 9.5 9.6 தான் காட்டும். அதுக்காக அதோட ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து 9.5 நம்மளால சொல்ல முடியாது. பட் அந்த ரெசிஸ்டர் அப்படின்றது வந்து 10 கிலோ ஓம் தான். ஸோ அப்போ அந்த வேல்யூஸ் வந்து ஏன் மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னா அந்த மல்டிமீட்டருடைய டாலரன்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டாலரன்ஸ் வேல்யூன்றது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆக தான் செய்யும். அது டிபெண்ட் அப்பான் தான் நம்மளுடைய ரேட் பொறுத்து. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என் கையில் இருக்கக்கூடிய இந்த 2 மல்டிமீட்டர் அப்படின்னு சொல்லும்போது ஸோ இப்போ இந்த மல்டிமீட்டர் அப்படின்றது பொதுவாகவே வந்து இந்த மல்டிமீட்டர் எப்படி ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மல்டிமீட்டருக்குள்ளே உள்ளே வந்து ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மல்டிமீட்டர் வந்து எத்தனை வோல்டேஜ் ஒரு மல்டிமீட்டர் வந்து ஆப்ரேட் ஆகக்கூடிய வோல்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 9 வோல்ட் பேட்டரி. ஸோ 9 வோல்ட் பேட்டரி தான் வந்து உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த 2 ஸ்க்ரூஸ் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா அந்த பேட்டரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் என் மல்டிமீட்டர் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்க்கும்போது எனக்கு அந்த பேட்டரி வந்து சார்ஜ் இல்லை அப்படின்னா எனக்கு அந்த மல்டிமீட்டர் வந்து ஒர்க் ஆகாது. சரிங்களா? ஸோ அப்போ ஒரு மல்டிமீட்டரோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 9 வோல்டேஜ். சரிங்களா? ஸோ இது வந்து காமன். இந்த மல்டிமீட்டர்னாலும் அதே 9 வோல்டேஜ் தான், இந்த மல்டிமீட்டர்னாலும் அதே 9 வோல்டேஜ் பேட்டரியில் தான் வந்து இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இந்த மல்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து 9 வோல்டேஜில் ஆப்ரேட் ஆகக்கூடியதான். ஸோ இப்போ என் கையில் இருக்கக்கூடிய இந்த மல்டிமீட்டர் அப்படின்றது இதை விட கொஞ்சம் ஒரு அக்யூரேசிலையும் டாலரன்ஸ் வேல்யூலையும் வந்து கொஞ்சம் ஒரு நல்ல வேல்யூ காட்டக்கூடிய மல்டிமீட்டர் தான் வந்து இந்த மல்டிமீட்டர். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு மல்டிமீட்டர் வந்து போய் வாங்குறீங்க, கடையில் போய் நான் வந்து ஒரு மல்டிமீட்டர் வந்து வாங்குறேன் அப்படின்னா அந்த மல்டிமீட்டர் வந்து நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி முதல்ல எப்படி செக் பண்ணி பார்த்து வாங்குறது அப்படின்னா ஸோ இப்போ இந்த மல்டிமீட்டரில் வந்து நிறையா வேல்யூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேட் நாப் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இல்லைன்னா ரோட்டரி நாப்னு கூட சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இது வந்து நமக்கு எந்த வேல்யூவில் நம்ம வச்சு செக் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இந்த மல்டிமீட்டரில் இருக்கக்கூடிய நாப் வந்து நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பேர் வந்து ஹோல்டு பட்டன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பேட்டரியோட வோல்டேஜ் நீங்கள் வந்து செக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வோல்டேஜ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து சடனாக வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் திரும்ப ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் அதில் பேட்டரியை செக் பண்ணும்போது அப்போ வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லை டிக்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் இந்த ஹோல்டு பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற மூலியமா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னதான் மல்டிமீட்டரில் இருக்கக்கூடிய லைட் ஃபங்க்ஷனுக்காக தான் இருந்தது. சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா
இந்த ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு மல்டிமீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காகவே வந்து ஒரு 3 ஹோல்ஸஸ் இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த 3 ஹோல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து காமன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காமன் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம காமனில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் ஒயர், அதாவது பிளாக் ப்ரோப் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து இந்த காமன் அப்படின்றது, அதாவது நெகட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து இந்த இது. ஸோ இந்த ரெட் கலர் வந்து பாசிட்டிவ்ல தான் நம்ம வந்து எப்போவுமே மாட்டுவோம். ஸோ இந்த பாசிட்டிவ் அப்படின்றது வந்து இந்த சைடு இருக்கக்கூடிய. ஸோ இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மில்லி ஆம்பியர் இதை வச்சு மெஷர் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வோல்டேஜ் மெஷர் பண்ணிக்கலாம், ப்ளஸ் ஓம்ஸ் அதாவது ரெசிஸ்டரோடைய வேல்யூஸ் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து இதில் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ இது வந்து பாசிட்டிவ் சைடில் வரக்கூடியது. அப்போ இது என்னது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து டிசியில் வரக்கூடிய 10 ஆம்ப்ஸ் கரண்ட்டை நான் வந்து இதில் மாட்டி நான் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நான் 10 ஆம்ப்ஸ் கரண்ட்டை நான் வந்து மெஷர் பண்ண போகிறேன் அப்படின்னா அப்போ நான் இந்த நாப்ஸில் இருந்து கலட்டி நான் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து 10 ஆம்ப்ஸ் கரண்ட்டை நான் வந்து செக் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் ஒரு மல்டிமீட்டர் நீங்கள் போய் கடையில் போய் வாங்குறீங்க அப்படின்னா ஸோ அப்போ அந்த மல்டிமீட்டர் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா இது காமனாகவே இந்த மாடலில் தான் மாட்டியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இப்போ இதில் வந்து ரொட்டேட் பண்ணி இந்த இடத்துல பஸர் மோட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மோடுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸர் மோட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா கண்டினியூட்டி மோடுன்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இந்த மோடுக்கு பேர் தான் வந்து பஸர் மோட் இல்லைனா கண்டினியூட்டி மோட். ஸோ இதில் வச்சு தான் ஒரு மல்டிமீட்டரை வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணணும். ஸோ இப்போ நான் இங்கே வச்சிருக்கும் போது எனக்கு இங்கே டிஸ்பிளேல வேல்யூ வந்து 1 அப்படின்னு தான் வந்திருக்கு சரிங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மல்டிமீட்டரோடைய வயர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த அதாவது ப்ரோப்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 ப்ரோப்ஸ் வந்து நான் வந்து டச் பண்ணும்போது எனக்கு பீப் சவுண்ட் வந்து அங்கே வேல்யூஸ் எதுவுமே வராது. ஸோ இந்த சவுண்டு உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரும்போது அங்கே வேல்யூஸ் எதுவுமே வரலை அப்படின்னா என்னுடைய மல்டிமீட்டர்ஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். அங்கே வந்து நான் டச் பண்ணும்போது அங்கே கண்டினியூஸாக வேல்யூஸ் வந்து எனக்கு வந்து ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா என்னுடைய மல்டிமீட்டர் வந்து ஃபால்ட்டாக இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா. ஒரு சில மல்டிமீட்டர் பஸர் வரும், பட் அங்கே வேல்யூஸ் வந்து நிற்காது, ரன் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா. ஸோ அப்போ அந்த இதெல்லாம் வந்து ஃபால்ட்டான மல்டிமீட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து ஒரு மல்டிமீட்டர் வந்து எப்படி பார்த்து வாங்குறது அப்படின்றது இப்போ வந்து பார்த்தோம் சரிங்களா. ஸோ இப்போ அடுத்து வந்து இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 200 மில்லி வோல்ட்லேருந்து 100 வோல்டேஜ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இது வந்து டிசி வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இந்த பக்கம் இருக்க வந்து ஏசி வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் அதே மாதிரி எவ்வளோலேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 200 வோல்டேஜ்லேருந்து 600 வோல்டேஜ் வரை தான் உங்களுக்கு வந்து இதில் வந்து நம்மளால் வந்து மெஷர் பண்ணிக்க முடியும். இது வந்து ஏசி வோல்டேஜ் சைட், இது வந்து டிசி வோல்டேஜ் சைட் சரிங்களா. ஸோ இப்போ இதுக்கு கீழே இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா 2 மெகா ஓம்லேருந்து 200 ஓம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டருடைய வேல்யூ வந்து நம்ம வந்து செக் பண்ணக்கூடியதாக வந்து இந்த சரிங்களா. ஓம்ஸ் ரேஞ்சில் செக் பண்ணக்கூடியதாக வந்து இந்த சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 10 ஆம்ப்ஸ்லேருந்து 200 மைக்ரோ வரைக்கும் நம்மளால் வந்து செக் பண்ணிக்க முடியும். அதாவது ஆம்ப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கரண்ட் ரேட்டிங், அதாவது கரண்ட்டை வந்து நம்ம வந்து செக் பண்ணக்கூடியதான் வந்து இந்த செக்மெண்ட் சரிங்களா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ஒரு பஸர் மோடு இல்லைன்னா கண்டினியூட்டி மோடுன்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடியது. ஸோ இந்த HFEனா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்ரிட் ஃபார்வர்ட் கரண்ட் எமிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு டிரான்சிஸ்டருடைய சம்மந்தப்பட்ட இருக்கக்கூடியதான் வந்து இந்த செக்மெண்ட் சரிங்களா. ஸோ அது வந்து என்பிஎனா பிஎன்பியா அப்படின்றத பார்க்குறதா வந்து இது சரிங்களா. ஸோ இதில் வந்து இந்த டிரான்சிஸ்டர் வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். இதை நான் இப்போ உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டுறேன் செய்யும்போது சரிங்களா. ஸோ இப்போ இது வந்து இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். ஸோ மொத்தமாக ஒரு மல்டிமீட்டரில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் அப்படின்றது இதுதான். வோல்டேஜ் டிசி வோல்டேஜ் செக்ஷன், ஏசி வோல்டேஜ் செக்ஷன், இது வந்து 10 ஆம்ப்ஸ் கரண்ட்டு. 10 ஆம்ப்ஸ் கரண்ட் வந்து டிசி கரண்ட் தான் நம்மளால் வந்து மெஷர் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இது வந்து ஓம்ஸ் செக்ஷன், அதாவது ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதா வந்து இருந்தது. இது வந்து பஸர் மோட் இல்லைனா கண்டினியூட்டி மோட். அதாவது கண்டினியூட்டி மோடுன்றது வந்து பொதுவாக ஒரு மல்டிமீட்டர் நல்லா இருக்கா இல்லையா செக் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது, ஒரு இடத்துல வந்து லைன்ஸ் கண்டினியூஸாக போயிட்டே இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கும் தான் அந்த சரிங்களா. ஸோ இப்போ ஒரு வயர் வச்சிருக்கேன். ஸோ அந்த வயருடைய 2 எண்ட்லேயும் நான் வந்து டச் பண்ணும்போது எனக்கு அந்த வயர் வந்து கண்டினியூஸாக கட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட் மூலியமாக எனக்கு வந்து ஒரு பஸர் சவுண்டு கேட்கும். ஸோ அப்போ அந்த சவுண்டு கேட்கும்போது எனக்கு அந்த இடத்துல ஒரு ஃப்ளோ ஆஃப் லைன்ஸ் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்றது தான் வந்து இந்த பஸர் சவுண்ட் அப்படின்றதோடைய மீனிங் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒன்றா நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. ஸோ அப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டர், அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் ஓம்ஸ் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்ம ரெசிஸ்டரை வச்சு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என் கையில் இருக்கக்கூடிய வந்து ஒரு 10K அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெசிஸ்டர் சரிங்களா. ஸோ இப்போ இதை வந்து இதில் வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக அதோட வேல்யூ வருதா அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் நம்ம 10K செக் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து
200 மில்லி ஓம்ஸ்ல இருந்து சரிங்களா 2K 20K 200K 2 மெகா ஓம் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய ரெசிஸ்டர் வந்து எதில் இருக்குது அப்படின்றது நம்ம வந்து தெரியலை அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் நான் வந்து 200 ஓம்ஸில் நான் வந்து வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு அதோட வேல்யூ வந்து இந்த ரெசிஸ்டரை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா நான் வச்சிருக்க ரேஞ்சை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா அங்கே வேல்யூ வந்து 1 தான் காட்டும் சரிங்களா. ஸோ இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி 2Kல வைக்கிறேன். ஸோ இப்போ அப்போது எனக்கு வந்து 1 தான் காட்டுது சரிங்களா. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லும்போது 20Kல வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு அப்போ அதோட வேல்யூ வந்து ரீடிங் வந்து காட்டுது. இப்போ இது நியர்லி வந்து 9.6 காட்டுது. ஸோ 9.6 அப்படின்றது வந்து ஒரு ரெசிஸ்டரோடைய வேல்யூ கிடையாது, 10 ஓம் தான் சரிங்களா. ஸோ இப்போ 10 ஓம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, இது வந்து நம்ம 20 கிலோ ஓமில் வச்சுருக்கோம் சரிங்களா. ஸோ அப்போ கிலோ அப்படின்னாலே 1000 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது வந்து ஒரு 9.6 அப்படின்னா இது நியர்லி வந்து 10 கிலோ ஓம் அப்படின்றது தான் வந்து இந்த ரெசிஸ்டருடைய வேல்யூ சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரெசிஸ்டராக நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து அதோடைய ரெசிஸ்டருடைய வேல்யூ என்ன அப்படின்றது தெரியும் சரிங்களா. ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 10 கிலோ ஓம் சரிங்களா. ஸோ இது வந்து இப்போ ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்து பார்க்குறோம் அப்படின்னா இப்போ என்கிட்ட வந்து ஒரு கண்டினியூட்டி மோடில் நான் வந்து மல்டிமீட்டர் செக் பண்ணி பார்க்குறது தான் சொன்னேன் உங்களுக்கு. இப்போ நான் வந்து ஒரு ஃபியூஸ் நல்லா இருக்கா இல்லையா, பிகாஸ் இப்போ இந்த மல்டிமீட்டர் நம்ம வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்க மல்டிமீட்டருக்குள்ளேயே வந்து ஃபியூஸ் வந்து வச்சுருப்பாங்க. அந்த 9 வோல்ட்டுக்கு மேலே வந்து எக்ஸ்ட்ரா வோல்டேஜ் வரக்கூடாது, இல்லை நம்ம செக் பண்ணும்போது போர்டு உள்ளே இருக்கக்கூடிய மல்டிமீட்டர் போர்டு வந்து ஃபால்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபியூஸ் வச்சுருப்பாங்க. இதே தான் அந்த 150 ரூபீஸ் மல்டிமீட்டரில் வந்து அந்த ஃபியூஸ் வைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்காது சரிங்களா. ஸோ அப்போ ஒரு ஃபியூஸ் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நான் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த ஃபியூஸ் நல்லா இருக்கா செக் பண்ணுறதுக்கு இந்த பஸர் மோட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பஸர் மோட் ஆப்ஷனில் நான் வச்சுட்டு இப்போ என் கையில் வந்து ஒரு ஃபியூஸ் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட்டாக இருக்குது அப்படின்னா இப்போ எனக்கு நான் டச் பண்ணும்போது எனக்கு பஸர் சவுண்டு வரும் கேக்குதா. ஸோ இப்போ இந்த மாதிரி பஸர் சவுண்டு வந்தால் எனக்கு இந்த ஃபியூஸ் அப்படின்றது வந்து நல்லா இருக்குது அப்படின்றது தான் வந்து இதோட மீனிங் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம அடுத்து செக் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ். ஸோ இப்போ அந்த வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்போதே சொன்னேன் 200 மில்லி வோல்டேஜ்லேருந்து 600 வோல்டேஜ் வரைக்கும் டிசியில் இருக்கக்கூடிய சரிங்களா, டிசி வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதுக்கு நான் வந்து டிசி அப்படின்னாலே பொதுவாகவே வந்து ஒரு பேட்டரி அப்படின்றத நம்ம வந்து டிசி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இப்போ என்கிட்ட வந்து ஒரு மொபைல் ஃபோனுடைய பேட்டரி இருக்குது. ஸோ இந்த பேட்டரியில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து போட்டிருப்பாங்க, அந்த லேபிளில் வந்து என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா 3.7 அப்படின்றது வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இதில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்றது எனக்கு வந்து தெரியல. ஸோ இப்போ இந்த நான் அந்த வோல்டேஜ் நான் வந்து செக் பண்ணுறதுக்கு இப்போ இதில் வந்து 3.7 வோல்டேஜ்னு போட்டிருக்காங்க. ஆனால் இதில் எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 200 மில்லி வோல்டேஜ் வரைய கொடுத்துருக்காங்க சரிங்களா. 200 மில்லி வோல்டேஜ்லேருந்து 600 வோல்டேஜ் வரை. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் இதில் வந்து பேட்டரி வோல்டேஜ் நான் வந்து செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 200 மில்லி வோல்டேஜ் நான் வந்து செட் பண்ணிவிட்டு இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் ப்ரோப் நெகட்டிவ் ப்ரோப் நான் வந்து டச் பண்ணும்போது அங்கே எனக்கு எந்த ஒரு வேல்யூமே வந்து வரல சரிங்களா. ஸோ இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 வோல்டேஜ் அதாவது 2 வோல்டேஜ்ன்றதில் வைக்கிறேன். ஸோ 2 வோல்டேஜ் வைக்கும்போது எனக்கு அங்கே வேல்யூஸ் வந்து 1.6 அப்படின்ற வோல்டேஜ் வந்து வருது. அப்போ இந்த பேட்டரியோட வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 3.7. பட் ஆனால் இதில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து ரொம்ப கம்மி, 1.6 அப்படின்றது தான் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ அப்போ இதே நான் நெக்ஸ்ட் 20 வோல்டேஜில் வச்சு செக் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ இது வந்து எனக்கு அதே 1.6 தான் காட்டும். அப்போ இந்த 2 வோல்டேஜுக்கு 20 வோல்டேஜுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து என்னுடைய பேட்டரி வந்து 2 வோல்டேஜுக்குள்ளே இருக்கிறதுனால தான் நான் இந்த நாப் வந்து 2 வோல்டேஜ் செட் பண்ணி நான் வந்து செக் பண்ணும்போது எனக்கு 1.6ன்றது காட்டுது. இதே இது என் பேட்டரி வந்து அபவுட் 2 வோல்டேஜுக்கு மேலே இப்போ எக்ஸாம்பிள் 3.5 வோல்டேஜ் இருக்குது அப்படின்னா நான் இந்த 2 வோல்டேஜில் வச்சு செக் பண்ணால் எனக்கு வந்து காட்டாது, நான் 20 வோல்டேஜில் வச்சு தான் நான் வந்து செக் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ அதே மாதிரி அப்போ அப் டு 200 600 வரைக்கும் என்னால் டிசி வோல்டேஜை இதில் வந்து செக் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ இப்போ இது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஏசி வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏசி வோல்டேஜ் அப்படின்றது வந்து 2 ஆப்ஷன் தான். நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பார்த்தீங்க அப்படின்னா 230 வோல்டேஜ்ன்றது வரும் சரிங்களா. ஸோ இன்னொன்று ஹெவி லோடு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 600 1000 அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வந்து 230. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 200 வோல்டேஜ் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 200 வோல்டேஜில் வச்சு நம்மளால வீட்டில் வரக்கூடிய கரண்ட்டை வந்து செக் பண்ண முடியாது. அப்போ இது எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா மார்க்கெட்டில் போயிட்டு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குவோம். ஸோ அப்போ அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட அவுட்புட் வோல்டேஜ் வந்து எவ்வளோ வருது, அதாவது இப்போ நான் வச்சிருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா அது வந்து 220 வோல்டேஜ்லேருந்து ஒரு 12 வோல்டேஜ் ஏசியில் வந்து எனக்கு காட்டுது அப்படின்னா அப்போ நான் இந்த 200 வோல்டேஜில் வச்சு என்னால் வந்து செக் பண்ணிக்க முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வீட்டுக்கு வரக்கூடிய டைரக்ட் கரண்ட்டை நான் டைரக்ட் வோல்டேஜை நான் வந்து செக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ அதுக்கு நான் வந்து ஆப்ஷன்ஸில் இதில் வந்து 600 வோல்டேஜில் நான் வந்து செட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ இப்போ நான் செட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் நான் வந்து மெஷர் பண்ணி காட்டுறேன்.
ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா 230 வரணும், எனக்கு வந்து 225 வருது சரிங்களா. ஸோ இது வீட்டுக்கு வரக்கூடிய டைரக்ட் ஏசி வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு மல்டிமீட்டரில் 600 வோல்டேஜில் வச்சா நம்மளால ஒரு வீட்டுக்கு வரக்கூடிய ஏசி வோல்டேஜை நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு எல்இடி, அதாவது ஒரு எல்இடி வந்து எப்படி செக் பண்ணுறது, அதாவது ஒரு எல்இடி எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்இடி எரியுதா இல்லையா அப்படின்னு எப்படி பார்க்குறது அப்படின்றத வந்து இதில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு இந்த மல்டிமீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிவைஸில் நான் வந்து எதில் செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பசர் மோட், அதாவது கண்டினியூட்டி மோட் இருக்குல்லையே, அந்த கண்டினியூட்டி மோடில் வச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த எல்இடி வந்து ஓரளவுக்கு வந்து எரியும், ரொம்ப பிரைட்டாக எரியாது. ஏன்னா இதில் போட்டிருக்கதே வந்து 9 வோல்ட் பேட்டரி தான். ஸோ அது மூலியமாக ஓரளவுக்கு வந்து பவர் கொடுக்கும்போது அந்த எல்இடி வந்து ஒரு மீடியமான லெவலில் வந்து க்ளோ ஆகும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து அந்த எல்இடி வந்து நல்லா இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை வந்து பசர் மோடுக்கு நான் வந்து வச்சுட்டு, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ப்ரோப் எடுத்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்இடியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இப்போ அதோட பின்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த பின்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறது பார்த்தீங்க, லென்த்தாக இருக்கிறது வந்து பாசிட்டிவ் பின்னாகவும் ஷார்ட்டாக இருக்கிறது வந்து நெகட்டிவ் பின்னாகவும் வச்சுருப்போம் சரிங்களா. ஸோ இப்போ அதில் நான் வந்து இதோட பாசிட்டிவ் பின்னில் இந்த ரெட் ப்ரோப்பையும் இதோட நெகட்டிவ் பின்னில் நான் வந்து இதோடைய நெகட்டிவ் ப்ரோப்பையும் நான் வச்சா எனக்கு இப்போ அந்த எல்இடி வந்து எரியும் சரிங்களா. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ அங்கே எரியும் போது சம் ரீடிங் வந்து அங்கே வந்து வரும் சரிங்களா. ஸோ அப்போ அதை வச்சு என்னோட எல்இடி வந்து நல்லா இருக்குது அப்படின்னு நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கெப்பாசிட்டர், அதாவது ஒரு கெப்பாசிட்டர் அப்படின்றது வந்து மல்டிமீட்டர், அதாவது நம்ம இப்போ வச்சிருக்கக்கூடிய இந்த மல்டிமீட்டரை வச்சு நம்மளால செக் பண்ண முடியாது. பட் அந்த கெப்பாசிட்டர் வேல்யூ வந்து தான் செக் பண்ண முடியாது தவிர இந்த கெப்பாசிட்டர் வந்து நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ இது எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாகவே வந்து ஒரு கெப்பாசிட்டர் அப்படின்றது வந்து ஒரு சார்ஜ் ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதில் வந்து சம் சார்ஜ் வந்து நம்ம வந்து சப்ளை கொடுத்துட்டு திரும்ப அதை வந்து வோல்டேஜ் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு திரும்ப நம்ம அதை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய டிஃபால்ட் சார்ஜை வந்து நான் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறேன். அதுக்கு நான் வந்து இந்த பாசிட்டிவ் பின் நெகட்டிவ் பின், அப்போ இதில் பாசிட்டிவ் பின் நெகட்டிவ் பின் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு ஷார்ட் பின் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஷார்ட் பின் தான் வந்து எப்போவுமே வந்து நெகட்டிவ் பின், இது வந்து பாசிட்டிவ் பின் சரிங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது ரெண்டே வந்து ஷார்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ ஷார்ட் பண்ணிவிட்டு இதோடைய வோல்டேஜ் செக் பண்ணுறதுக்கு நான் எப்பவும் போல் நான் வந்து 20 வோல்டேஜ் டிசியில் நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு இப்போ நான் வந்து செக் பண்ணால் எனக்கு அங்கே வோல்டேஜ் ஏதாச்சும் காட்டுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். அங்கே இப்போ எனக்கு எந்த வோல்டேஜுமே காட்டலை சரிங்களா, 0ல் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே பசர் மோடில் வச்சுட்டு ஸோ இப்போ அதே பாசிட்டிவ் நெகட்டிவில் வச்சுட்டு இப்போ கொஞ்ச நேரம் வச்சுருக்கேன் சரிங்களா. ஸோ இப்போ நான் வந்து வச்சாச்சு. ஸோ இப்போ இதில் சம் சார்ஜஸ் வந்து இருக்கும், அது இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நான் திரும்ப அதே 20 வோல்டேஜில் வச்சுட்டு இப்போ நான் இங்கே வந்து அதே ப்ரோப்பை நான் கரெக்டாக டச் பண்ணும்போது இப்போ எனக்கு அதுக்குள்ளே வந்து 2.2 வோல்டேஜ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிஸ்சார்ஜ் ஆகுது இல்லையா. ஸோ இப்போ இதுலேருந்து சார்ஜ் வந்து ஆகிட்டு இருக்கு சரிங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் இதை வந்து ஷார்ட் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டேன். இப்போ நான் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ அதில் வந்து வோல்டேஜ் அதே மாதிரி 0ல் தான் இருக்குது. ஸோ இதை வச்சு இந்த கெப்பாசிட்டர் வந்து இப்போ நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். கெப்பாசிட்டர் வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கும்போது அதோட வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும் சரிங்களா. ஸோ இப்போ அதை வந்து செக் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு இந்த மல்டிமீட்டரை வச்சு நம்மளால செக் பண்ண முடியாது. இதை விட இன்னும் வேறு கேட்டகரியில் இருக்கக்கூடிய மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி தான் நம்மளால் வந்து இதை வந்து செக் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டயோட். ஸோ இந்த டயோட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டயோடோட சிம்பிள் அப்படின்றது வந்து இதில் கொடுத்துருப்பான் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் இருந்தால் அது வந்து டயோடோட சிம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வச்சும் நான் செக் பண்ணலாம், இல்லை இந்த பசர் மோடில் வச்சு நான் வந்து செக் பண்ணலாம் சரிங்களா. ஸோ ஒரு டயோட் அப்படின்றது வந்து நார்மலாக நான் வந்து செக் பண்ணும்போது எனக்கு சவுண்டு, அதாவது பசர் மோடில் வச்சு நான் செக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு சவுண்டு வரக்கூடாது சரிங்களா. ஸோ இப்போ நான் இங்கே வச்சு பாருங்கள் இதில் வந்து ஆனோட் கேத்தோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது சரிங்களா. ஸோ இதில் வந்து ஒரு சிமெண்ட் கலரில் ஒரு சைடு கார்னரில் மட்டும் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கேத்தோட் சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஆனோட் சைடு அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இப்போ இதை வச்சு நான் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு சம் ரீடிங் வந்து அங்கே வந்து வரும் சரிங்களா. இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 650 கிட்ட வருது சரிங்களா. ஸோ இப்போ எனக்கு இது நான் செக் பண்ணும்போது எனக்கு இது பசர் சவுண்ட் அடிக்காமல் வேல்யூ வந்துச்சு அப்படின்னா என்னுடைய டயோடு வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இப்போ இதே இது நான் வந்து அந்த டயோடு மோட்லேயே வச்சு நான் வந்து செக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அப்பவும் அதே வேல்யூ தான் வரும்
சரிங்களா. ஸோ அப்போ எனக்கு இப்போ இந்த டயோடு வந்து நல்லா இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா. ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து நார்மலாக இந்த டைப் ஆஃப் ரெசிஸ்டர் வந்து ஃபிக்ஸ்டு ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இதில் எவ்வளோ ஓம்ஸ் இருக்கோ அந்த ஓம்ஸ் தான் வந்து இந்த. சரிங்களா. ஸோ இப்போ இது இன்னொரு ரெசிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வேரியபிள் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேரியபிள் ரெசிஸ்டர் அப்படின்றது வந்து எனக்கு வந்து தேவையான இடத்துல வந்து ரெசிஸ்டரை கூட்டிக்கிறதுக்கும் குறைச்சிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணக்கூடியதான் வந்து இந்த வேரியபிள் ரெசிஸ்டர். இது பார்த்தீங்க அப்படின்னா 10 கிலோ ஓம் அப்படின்னு சொல்லி இதுலேயே வந்து பேக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து 10 கிலோ ஓம் தானா அப்படின்றத நம்ம வந்து இப்போ வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா. ஸோ இப்போ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே வந்து ரெசிஸ்டருக்கு செக் பண்ணுறதுக்கு வந்து ஓம்ஸ் ரேஞ்சில் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ அந்த ஓம்ஸ் ரேஞ்ச் அப்படின்றது வந்து இதுதான். ஸோ இந்த ஓம்ஸ் ரேஞ்சில் அது வந்து 10 கிலோ ஓம் ரெசிஸ்டர் அப்படின்றதுனால நான் இதை வந்து 20 கிலோ ஓமில் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். சரிங்களா. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் வந்து நான் வந்து இதில் இந்த 3 கனெக்டர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த 3 கனெக்டர் நடுவில் இருக்கிறது வந்து காமன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 சைடில் வந்து நம்ம எங்கிட்டனாலும் நம்ம வந்து கனெக்ஷன்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இதில் இந்த நடுவில் இருக்கிறதுல வந்து காமன் பின் அப்படின்னு சொல்லக்கூடிய நெகட்டிவ்னாவும் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து நான் வந்து பாசிட்டிவாகவும் எடுத்துட்டேன். ஸோ இப்போ இதை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கிளாக் வைஸில் நான் வந்து ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு அது இப்போ ரெசிஸ்டர்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்து வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இப்போ அதில் நியர்லி 8.6 வரைக்கும் இருக்குது. சரிங்களா. ஸோ இது வந்து 10 கிலோ ஓம் ரெசிஸ்டர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதோட டாலரன்ஸ் வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு கரெக்டான அக்யூரேசியான வேல்யூ வந்து காட்டலை. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த வேரியபிள் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம இந்த மல்டிமீட்டர் வச்சு நம்மளால் வந்து செக் பண்ணிக்க முடியும். சரிங்களா. ஸோ அப்போ நான் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதே காமன் பின்னை வந்து அப்படியே வச்சுட்டு இதை வந்து நான் இந்த பாசிட்டிவ் பின்னை மட்டும் இந்த சைடு நான் வந்து வைக்கிறேன். ஸோ இப்போ நான் இப்படியே வைக்கும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து ஆன்டி கிளாக் வைஸில் நான் வந்து சுற்றலாம். ஸோ இப்போ நான் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றினா அதே மாதிரி எனக்கு மறுபடியும் ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி என்னால் இந்த வேரியபிள் ரெசிஸ்டரை என்னால் வந்து செக் பண்ணிக்க முடியும். சரிங்களா. ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த டிரான்சிஸ்டர் அப்படின்றது தான் நம்ம வந்து இப்போ வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சிஸ்டர் செக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த ஆப்ஷனில் வைப்போம். ஸோ நான் அப்போதே சொன்ன மாதிரி இது வந்து HFE அப்படின்னு சொல்லுவோம். HFE மோடு. சரிங்களா. ஸோ இப்போ இதில் வந்து 2 ஆப்ஷன் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து NPN, இன்னொன்று PNP. சரிங்களா. ஸோ பொதுவாகவே டிரான்சிஸ்டர் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து NPN டிரான்சிஸ்டர், இன்னொன்று PNP டிரான்சிஸ்டர். சரிங்களா. ஸோ அதில் வந்து 3 பின் வரும். ஒன்று வந்து பேஸு, எமிட்டர், கலெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ என் கையில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிரான்சிஸ்டர். சரிங்களா. ஸோ இது PNPயா NPNன்றது எனக்கு தெரியல. ஸோ இதை நான் வந்து இப்போ இந்த மல்டிமீட்டரில் ஃபிக்ஸ் பண்ணி இது வந்து PNPயா NPNனா நான் வந்து கண்டுபிடிக்கிறேன். ஸோ இதில் வந்து எப்போவுமே வந்து நடுப்பின் வந்து பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. ஸோ இதில் நான் வந்து அந்த நடுப்பின் பேஸ்ன்றதை மட்டும் வச்சு நான் வந்து ஃபஸ்ட்டு PNPயில் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு அங்கே எந்த ஒரு வேல்யூமே வந்து வரல டிஸ்பிளேல. சரிங்களா. ஸோ இப்போ இது நான் வந்து அடுத்து NPNல நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது எனக்கு அங்கே சம் வேல்யூ வந்து வருது. ஸோ இப்போ இந்த 340 அப்படின்ற வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிரான்சிஸ்டருடைய பேஸ் பின்னில் வரக்கூடிய கரண்ட்டை வந்து பூஸ்ட் பண்ணி கலெக்டருக்கு கொடுக்குது இல்லையா. ஸோ அந்த கலெக்டருக்கு கொடுக்கக்கூடிய கரண்ட்டோட வேல்யூ தான் வந்து இந்த 340 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து இந்த HFE அப்படின்ற வேல்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து ஒரு மல்டிமீட்டரை வந்து எப்படி வந்து புதுசாக ஒரு மார்க்கெட்டில் போய் நம்ம வந்து பை பண்ணி அதை வந்து எப்படி செக் பண்ணி பார்த்து வாங்குறது, ப்ளஸ் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருள் இருக்குது, இல்லை ஒரு எலக்ட்ரிக்கல் வோல்டேஜ் செக் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே வந்து இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம். சரிங்களா. ஸோ இது உங்களுக்கு நல்லா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.